ரத்தினபுரி பலாங்குடை தெத்தனகல பகுதியில் பெய்த கடும் மழையினால் தெத்தனகல கீழ்பிரிவு தோட்டத்தில் வீடொன்று நேற்றிரவு சேதமடைந்துள்ளது. அனர்த்தத்தில் வீடு முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் வீட்டில் இருந்த எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. வீட்டில் இருந்தவர்கள் தற்போது உறவினர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தண்ணி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அடித்து உடஞ்சிக்கிட்டு தான் வந்துச்சு. 6:45க்கு தான் இந்த வீடியோ உடஞ்சது. படன்னு இது விழுந்துச்சு. ஆர்டர் நாங்கள் தூக்கி எடுத்தோம். இதுக்கு அரசாங்கத்தில் எந்தாவது எங்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டாங்க. கேகாலை புலாத்கோஹுபிட்டிய பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நந்தனவத்த பகுதியில் மண்மேடொன்று வீடொன்றின் மீது நேற்றிரவு சரிந்து வீழ்ந்துள்ளது. அனர்த்தத்தில் வீட்டின் ஒரு அறை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இன்னைக்கு மழை வந்தாலும் நான் என் உயிர் இந்த இடத்துல இருக்காது. நான் திக்குன்னு தான் இருக்கும். ஒரு மனசு பயத்தோடு தானே இந்த வீட்டில் நாங்கள் வாழுகிறோம். இதேவேளை கேகாலை எட்டியாந்தோட்ட சீஃபோர்ட் பிரதான வீதியின் 7 இடங்களில் நேற்று மாலை முதல் பெய்த கடும் மழையினால் பாரிய மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மண்மேடுகளை அகற்றும் பணிகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். பசறை 13ஆம் கட்டை பகுதியில் மண்மேடொன்று நேற்று சரிந்து வீழ்ந்தமையால் தடைப்பட்ட போக்குவரத்து இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை. இதனால் பதுளை செங்கலடி பிரதான வீதியை பயன்படுத்தும் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். தடைப்பட்டுள்ள போக்குவரத்தை சீரமைக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பாடசாலை வேலைகளாக இருக்கட்டும் அல்லது பொது இடங்களுக்கு போகும்போது மிகவுமே சிரமப்பட்டு தான் இந்த பாதையில் நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது முடிஞ்ச அளவு கூடிய விரைவில் இதை அப்புறப்படுத்தி தந்தால் மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதனிடையே திருகோணமலை மூதூர் பிரதான வீதியில் வீழ்ந்திருந்த மரம் தற்போது அகற்றப்பட்டு போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது.